கிரேட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு இந்த சாங் போகிறதுக்கு முன்னாடி ஆம், இறைவன் அப்படின்ற அந்த ஒரு சுப்ரீம் பவரை மோஸ்ட் ஆஃப் த அதான் எல்லா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும் சரி, இந்த மாதிரி வந்து ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ஸும் சரி, எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது இறைவன்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா வந்து யாருமே சொன்னதே கிடையாது. யாரும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து என்ன உணர்ந்திருக்காங்களோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இறைவனை வந்து நம்மளால வந்து கிளியரா வந்து டிஃபைனே பண்ண முடியாதபடி வந்து ஒரு ஒரு சுப்ரீம் பவரா இருக்காரு. ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் தாண்டின ஒரு விவரிக்க முடியாத ஒரு பவரா தான் இறைவன் இருக்காரு. அதாவது இப்ப திருமந்திரம்ல என்னெல்லாம் அவர் வந்து திருமூலர் வந்து சொல்லியிருக்காருன்றத பார்ப்போம். அதாவது தேவர்கள் அவங்களால கூட வந்து அவரை வந்து உண்மையா கண்டுபிடிக்க முடியாதாம். இப்ப தேவர்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம கதைகள்ல வந்து நம்ம சொல்றது வந்து அந்த தேவலோகத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இப்ப ஈவன் நம்மளோட உலகத்துல ரொம்ப ஹையர் செல்ஃபை ரீச் பண்ணவங்க, ரொம்ப குற்றம் குறையே இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு கிரேட்டர் குட்டுக்காக நிறைய பண்றவங்க, நிறைய இறை ஞானம் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீக ஞானத்துல ரொம்ப பயங்கரமா அப்படியே சுடர் விட்டு எரியிற அளவுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிறவங்கள நம்ம வந்து தேவர்கள்னு சொல்லலாம். நல்ல கர்மா நிறைய பண்ணி, நிறைய பேருக்கு நல்லது பண்ணி, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்றவங்கள கூட நம்ம தேவர்கள்னு சொல்லலாம். அப்ப அவங்களால கூட முழுசா வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஒரு பரம்பொருள் தான் இறைவனாம். அதே மாரி அவர வந்து டிஸ்கிரைபே பண்ண முடியாது. வேர்ட்ஸ்லயும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அவர இமேஜினும் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளோட அந்த சென்சஸ் இருக்குது இல்லையா? கண்ணு பார்க்குறது, பேசுறது, தொடுறது, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி நம்மளோட எல்லா சென்சரி ஆர்கன்ஸுக்கும் புரியாத அப்பாற்பட்ட ஒரு பவராம் அவர். அதே மாதிரி ஈவன் இப்போ வேதம், ஆகமங்கள், உபனிஷதங்கள் இதெல்லாமே கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. படித்து நீங்கள் எல்லாத்துலேயும் அதில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட அதில் கூட அவரை வந்து முழுசாக வந்து சொல்லலை. எந்த வேதத்துலேயும் வந்து இவர் இப்படி தான், இறைவன்றது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா தெரியாது, யாராலையுமே வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கவே முடியாது. அதே மாரி அவருக்கு ஃபார்மு, நேமு, ஷேப்புன்னு எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. இறைவன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு? அவருக்கு உண்மையிலேயே அவரோட பேர் என்ன? அவர் என்ன மாதிரியான உருவத்தில இருக்காரு? அவரு என்ன மாதிரியான நேச்சர்ல இருக்காருன்னு எதையுமே வந்து நம்மளால வந்து இப்போ வரைக்குமே வந்து யாராலயுமே வந்து கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இன்ஃபைனைட்டா வந்து அவர் இருக்காராம். அதே மாரி அவர வந்து நம்ம கண்ணால பார்க்கணும் அப்படின்னு நெனச்சாலோ, இல்ல நம்ம ஈகோவ வச்சு வந்து அதெல்லாம் முடியாது. நான் எப்படியாவது அந்த இறைவன் யாருன்னு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்க்கணும், நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நெனைக்கிற எல்லாருமே வந்து தோத்து தான் போயிருக்காங்க, இறைவன பார்க்கணும்னு நெனச்சு. எனக்கு இது சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, என்னோட பொறந்த நாள் வந்து ஜனவரியில வந்தது. அப்ப வந்து நான் வந்து என்னோட பர்த்டே விஷா வந்து இறைவன்ட்ட ஏதாவது கேட்கலான்னு யோசிக்கும்போது, நான் அப்ப வந்து அவர்கிட்ட வந்து கேட்கிறேன். எனக்கு ஒரே ஒரு தடவ வந்து நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க யாரு? நீங்க எந்த மாதிரி இருப்பீங்க? அது மட்டும் எனக்கு ஒரே ஒரு தடவ வந்து காட்டுங்க. அதுதான் என்னோட பர்த்டே விஷா நான் வந்து உங்ககிட்ட வைக்கிறேன். ஒரே ஒரு தடவ என் முன்னாடி வந்து நீங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஒரு இறைவன் மேல ஒரு அதிகபட்ச ஒரு அன்புல வந்து நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க எதுக்காக வந்து யாராவது ஒரு மனுஷங்க மூலமா வந்து அ நான் வந்து எல்லார் கூடயும் இருக்கேன் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. அ என் கூட இருக்கிறவங்க, இல்ல திடீர்னு புதுசா யாரோ ஒருத்தவங்க என்ட்ரி ஆயி எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு, அவங்க தான் நானு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. மனுஷங்க மூலமா நீங்க வரவே கூடாது. அ நீங்க உங்களோட ஓன் உருவத்துல நீங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட பர்த்டே விஷா கேட்டிருந்தேன். அப்ப நான் பர்த்டேக்கு வந்து இந்த தடவ வந்து ஒரு கேரளால ஒரு ரிசார்ட்டுக்கு போயிருந்தேன். ஃபாரஸ்ட் ரிசார்ட்டுக்கு. அப்ப என்னோட சிஸ்டர் வந்து பர்த்டே அன்னைக்கு என்ன ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஃபோட்டோ வந்து எடுக்கும்போது அந்த அ அதுவரைக்கும் வந்து அந்த நேச்சரோட அ இத வந்து நான் என்ஜாய் பண்ணல. ஜஸ்ட் அந்த ரிசார்ட்ட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சேர்ல வந்து அந்த ஒரு பார்க்ல இருக்கக்கூடிய ஒரு சேர்ல வந்து ஜஸ்ட் சாஞ்சு உட்காந்துட்டு, அப்படியே கண்ண மூடிட்டு மேல இப்படி பார்த்தேன். அந்த மொமெண்ட் வந்து மேல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு அந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நாங்க இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சது. வானமே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசு பெருசா வந்து மரம் வந்து அவ்ளோ அழகா அந்த வானத்தையும் மறைச்சிட்டு
ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அத பார்த்த அந்த மொமெண்ட் வந்து என்கிட்ட வந்து அந்த காட் வந்து பேசுறது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. "என்னைய பார்க்கணும்னு சொன்னீல, இதான் நானு" அப்படின்னு சொல்ற மாரி. ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் வந்து நான் மறந்தே போயிட்டேன் ஆக்சுவலா. நான் வந்து அது ஒரு ஒரு 10 நாள் முன்னாடி வந்து காட் கிட்ட மெடிடேஷன்ல ப்ரே பண்ணிட்டு, அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா அதையே நெனச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். என் பர்த்டே அன்னைக்கு நீங்க இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா அத சுத்தமாவே நான் மறந்துட்டேன் நானு. அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன். ஆனா, அந்த கண்ண முழிச்சு அந்த பார்க்குற மொமெண்ட்ல வந்து, இறைவன் வந்து உள்ள இருந்து எனக்கு வந்து பேசுறது எனக்கு அப்படி கேட்குது. "நான் எப்படியாவது உன் பொறந்த நாள் அன்னைக்கு நீ வரணும்னு நெனச்சேன்ல, நான் தான் வந்துட்டேன் பாரு" அப்படின்ட்டு. என்னால மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட் அது. ஏன்னா, நான் வந்து மனுஷங்க மூலமா தானே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன், எல்லாத்துலயும் பறந்து விரிஞ்சிருக்கேன். இதோ இப்ப உனக்கு இந்த ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ள நீ வந்து வந்திருக்க, வந்து நீ வந்து என்ஜாய் பண்றேன்னா, இந்த நேச்சரே நான் தான். இந்த இலை, செடி, கொடி, மரம் எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன்ற அந்த ஒரு உணர்வ குடுத்தாரு பாருங்க. பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த செடி கொடியோடயே சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பொறந்த நாள் ஃபுல்லா. ஏன்னா எனக்கு காட் வந்து நேச்சர்ல இருக்காருன்ற அந்த ஒரு உணர்வு வந்து அப்பதான் எனக்கு ரொம்ப டீப்பா புரிஞ்சுட்டு, ரொம்ப வந்து கனெக்டடா ஃபீல் பண்ணேன் நானு. அது இப்போ வரைக்கும் நெனச்சா எனக்கு வந்து ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மொமெண்ட் அவர் வந்து எனக்கு புரிய வச்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இறைவன் வந்து நம்ம வந்து நம்ம ஈகோவால வந்து நம்ம அவர வந்து பார்க்கணும்னு நெனச்சோம்னா, அவருக்கு அதுக்கு வந்து அவர் கரெக்ட்டா பதில் சொல்லுவாரு. அதே மாரி நீங்க வந்து பயங்கரமா சின்ன வயசுலருந்து என்ன வேணா பண்ணியிருக்கலாம். மந்திரங்கள் நெறைய சொல்லியிருக்கலாம். எல்லாத்தையும் நீங்க படிச்சு வந்திருக்கலாம். அப்புறம் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த ஆன்மீகத்துல வந்து இப்ப யோகாலயே ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. அப்புறம் பிரீதிங் திங்ஸ்லயே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்புறம் பயங்கரமான ஒரு டிசிப்ளினான ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நெறைய விரதங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி, பண்ணி அப்படி பண்ணவங்களால கூட இறைவன வந்து முழுசா வந்து அ கண்டுபிடிக்கவே முடியாதாம். நீங்க எவ்ளோ பூஜை பண்ணு, எவ்ளோ மந்திரம் பண்ணு, இல்ல எவ்ளோ விதமான ரிச்சுவல்ஸ் நீ பண்ணி சின்ன வயசுலேருந்து நீங்க வந்திருக்கலாம். ஆனாலும் அந்த எட்டர்னிட்டின்னு இருக்கிறாரு இல்லையா? அவர வந்து நம்மளால டச் கூட பண்ண முடியாதாம். தென் வந்து அ இந்த என்டயர் திருமந்திரம்லயும் நான் இத வந்து அடிக்கடி நெறைய சாங்ல வந்து நான் பார்த்துருக்கேன். அவரு சொல்லியிருக்கத. நெறைய சொல்லிக் குடுத்துருக்காரு திருமூலர். அது நான் யாருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன்னா, இப்ப யங் ஏஜ்லேருந்தே வரவங்களுக்கு வந்து பெருசா லைஃப்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸஸ், பெயினு, சஃபரிங்கு, ஃபெயிலியர்ஸ்லாம் ரொம்ப இருக்காது. அப்ப அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப்ல நெறைய அந்த அ யோக முறைகள்லாம் நெறைய சொல்லியிருக்காரு அவரு. அம் அதே மாதிரி எப்படி ஒரு டேல வந்து எப்படிலாம் நம்ம வாழணும், என்ன மாதிரி விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு. மேபி அந்த ப்ராசஸ்ல போம்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு இது வந்து ஒரு கேட்வே மாதிரி தான் இருக்கும். இறைவன் அப்படின்ற ஒருத்தர புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஜர்னிக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் அது எல்லாமே தவிர, இறைவன வந்து நீ வந்து இதெல்லாம் பண்ணிட்டீன்னா, இறைவன நீ பாத்துற முடியும்னு கன்ஃபார்மா யாராலயுமே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கிரேட்டஸ்ட் பவர் அவர்தான். ஓகேங்களா? இப்ப இப்ப நம்ம வந்து இந்த சாங்க்குள்ள போலாம். விண்ணவர் ஆளும் அறிவு அறியான் தன்னை கண்ணற உள்ளே கருதிடின் காலையில் எண்ணுற வாசம் முப்போதும் ஏற்றி நீ பன்னிடில் தன்மை பராபர நாமே. இதுல ஃபர்ஸ்ட்ல விண்ணவராலும் அறிவு அறியான் தன்னை. இதுதான் நான் இப்ப உங்களுக்கு முன்னாடி சொன்னதோட ஆம், அந்த மீனிங். அதாவது விண்ணவர் ஈவன் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல மனசளவுலயும் சரி, அறிவாலயும் சரி, கேரக்டராலயும் சரி ரொம்ப உயர்ந்த குணம் உள்ளவங்க அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இல்லன்னா செலஸ்டியல் பீயிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுல அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அவங்களோட அறிவுக்கு கூட எட்டாதவராம் அவரு. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களோட அறிவுக்கு எட்டாத ஒரு சுப்ரீம் பீயிங்கா டிவைன் இருக்காரு. அதே மாரி 2வது லைன்ல "கண்ணுற உள்ளே கருதிடின் காலையில்" அதாவது கண்ணுற கண்ணற அப்படின்னா, அ நம்ம வந்து கண்ணால ஓப்பனா பார்க்க முடியாம அப்படின்றது, கண்ண மூடி அப்படின்றதுக்கான மீனிங் மாதிரி இருக்கு. நீங்க வந்து கண்ணற உள்ளே கருதிடின். நீங்க வந்து கண்ணால பார்க்காம, உள்ளுக்குள்ள வந்து அவர வந்து தேடுறது. காலையில் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா, நீங்க மார்னிங் எழுந்து நீங்க வந்து மெடிடேட் பண்ணீங்கன்னா, அப்படின்றத தான் வந்து அவர் வந்து இவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. மார்னிங் அப்படின்றது வந்து சன்ரைஸ்க்கு முன்னாடியே எழுந்துட்டா நல்லது.
அதுக்காக சன்ரைஸ்க்கு அப்புறம் தான் நான் எந்திரிச்சேன், அதனால நான் இன்னைக்கு மெடிடேஷன் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. எப்போ மெடிடேஷன் பண்ணாலும் ரொம்ப நல்லது. அதுலேயும் ரொம்ப 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 உயர்ந்த மாதிரியா நம்மளுக்கு வந்து சீக்கிரமா வந்து நம்மளுக்கு வந்து மெடிடேஷன் மூலமா பெனிஃபிட்ஸை வந்து எப்போ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, சன்ரைஸ்க்கு முன்னாடி எழுந்து நம்ம வந்து மெடிடேட் பண்ணுறது தான். அதை வந்து அவர் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து காலையில் எழுந்து இறைவனை நினைச்சு வந்து நீங்க வந்து தியானம் பண்ணுனா அப்படின்றது தான் அந்த 2வது லைன். தென் 3வது எண்ணுற வாசம் முப்போதும் இயற்றி. அதாவது எண்ணுற அப்படின்னா எண்ணத்திலேயே வந்து நம்ம வந்து வச்சுட்டே இருக்கிறது, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ். வாசம்ன்றது இங்க வந்து பிரெத்துன்னு சொல்லியிருக்காங்க. முப்போதும் அப்படின்னா எல்லா நேரமும், அதாவது முப்பொழுதும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. முப்பொழுதும் இயற்றி அப்படின்னா நீ ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா, அதாவது அவர் வந்து என்ன சொல்றாரு இதுல, நீ வந்து எப்பவுமே வந்து அவேரா மைண்ட்ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நீ வாழ்ந்த அப்படின்னா, அதை தான் வந்து அவர் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காரு. வாசம்ன்றது நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்கன்னா பிரெத் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிருவாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுறதுன்னு. மூச்சு பயிற்சின்றது வந்து ஒரு ஃபிசிக்கல் திங்கு. அதை வந்து அவர் வந்து இங்கே மீன் பண்ணலை. மூச்சுன்றது வந்து நம்ம வந்து அவேராக இருக்கிறது, ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்றத நினைக்கிறது தான் வந்து அவர் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காரு. பன்னிடில் தன்மை பராபரன் ஆமே. நம்ம வந்து இதை வந்து ஒரு ஹார்மோனி மாதிரி, அதாவது ஒரு டியூன் மாதிரி. டியூன்னா என்ன, அதில் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும். ஒரு மியூசிக்னா அது வந்து அழகாகவும் இருக்கும், அதே சமயம் ஏனோ கூச்சல் கத்துறது அப்படின்னா அது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம். வேற மியூசிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஹார்மோனியஸாக ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஒரே மாதிரி வரும், அது ஒரு அழகாக வந்து மாறும் இல்லையா. அப்படி நம்ம வாழ்க்கை முறையை வந்து டிசிப்ளின்டாக யூனிஃபார்மாக இறைவனுக்கு ஏற்ற மாதிரி, இறைவனை உணர்றதுக்கு ஏற்ற மாதிரி வழியில் நம்ம இதை டெய்லி பேசிஸில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளால வந்து அந்த பராபரனுடைய தன்மையை வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணர முடியும்னு சொல்லலாம், இல்லைன்னா அடையலாம்னு நம்ம வந்து மீன் பண்ணலாம். பட் அல்டிமேட்டா என்ன அப்படின்னா இறைவன் யாரு அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டார்டிங்ல எப்படி ஆரம்பிக்கிறாரு, யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாத எவ்வளோ உயர்ந்தவங்களாலையும் அவ்வளோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாதது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று இன்வென்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பல வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பல வருஷம் அதையே படிக்கிறாங்க, நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க, அது இதுன்னு பண்ணி ஃபைனலாக வந்து எதையாவது ஒன்று இன்வென்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களோட அறிவையும் அவங்களோட எஃபர்ட்ஸையும் வந்து போட்டு போட்டு அந்த அறிவு மூலமாக எப்படி ஏதாவது ஒன்று நான் கண்டுபிடிச்சே தீர்வேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இறைவனை வந்து அப்படி கண்டுபிடிக்க முடியாதான், அறிவாலையெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. நீ வந்து நான் வந்து இதை சயின்டிஃபிக்காக நான் வந்து இறைவனை அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ பண்ணாலும் சரி, இல்லை நான் என்னைய வருத்திக்கிட்டு நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, அப்படி என்ன பண்ணாலும் உங்களால் வந்து இறைவனை வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதில் வந்து நான் வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து இந்த சாங்ஸ்க்கு வந்து ரொம்பவே மேட்சாக இருக்குது. அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் 1.5 இயர்ஸாக எப்படி வந்து காட் வந்து வழி நடத்திட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்குது. காலையில் எழுந்து பண்ணுறது, ஈவினிங் பண்ணுறத விடவும் காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அந்த நேரத்திலேயே நம்ம வந்து இறைவனை நோக்கி இறைவன்கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம மெடிடேட் பண்ணும்போது அந்த ஹோல் டே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி திரும்பி 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 நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இறைவன் கிட்ட நம்ம எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டோம், அதனால வந்து நம்ம டே வந்து கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ரொடெக்டட் ஃபீல்டில் வந்து நம்ம டே வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அடுத்து 2வது வந்து இப்போ தான் வந்து நான் வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஃபுல்லாக இரு அப்படின்றது எப்போவுமே முன்னாடி இருந்தே டிவைன் சரண்டரில் இறைவன் வந்து திரும்பி 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 சொல்கிறது இதுதான். என்னென்னா, உனக்கு வந்து பாஸ்ட்டுன்னு ஒன்றே கிடையாது, பாஸ்ட்டுன்னு ஒன்று நீ ஆல்ரெடி கடந்து வந்துட்ட. அதே மாதிரி ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு உனக்கே தெரியாது. அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருப்போமா, அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கை நம்ம பிளான் பண்ணி இருக்குமான்றது நம்ம கையிலேயே கிடையாது. அது எல்லாமே வந்து நம்மளோட கர்மா, அதுக்கப்புறம் நம்மளோட குட் டீட்ஸு,
நம்மளோட அந்த மாயை, இல்யூஷன், டிசையரு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எந்த அளவுக்கு இறைவன்கிட்ட சரணடைகிறோமோ, அதுக்கேத்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாரி நம்மளோட ப்ரெசென்ட்ல நம்ம என்ன எண்ணம், நம்மளோட மைண்ட் என்ன இருக்கோ, அதுதான் அடுத்த ஃப்யூச்சர வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத நெறைய தடவ, நெறைய விதத்துல வந்து எனக்கு வந்து இறைவன் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இருக்கிறதுலே டஃபஸ்ட் விஷயம் அதுதான். என்னன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாள்ல ஒண்ணு நடந்து முடிஞ்சத பத்தி சிந்திப்போம். இல்லன்னா ஃபியூச்சர பத்தி சிந்திப்போம். இந்த 2 பத்தியே தான் யோசிச்சு, 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 யோசிச்சு டெய்லி டே வந்து நம்ம கழிப்போமே தவிர, அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல 100% அவேரா நம்ம இருக்கிறதே கிடையாது. ஆனா, எனக்கு திரும்பி திரும்பி வந்து வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் மொமெண்ட்ல இருந்தீன்னா, அப்பதான் உன்னால கடவுள உணர முடியும். அதே மாரி அந்த கடவுள் தன்மைன்னு இருக்குதுல்ல, டிவைனோட எனர்ஜி 100% டிவைனோட எனர்ஜிய உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா உனக்கு வந்து மாத்த முடியும் அப்படின்னா, நீ வந்து பிரசன்ட் மொமெண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவேரா இருந்தா தான். அப்ப அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நம்ம எப்ப இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபியூச்சர பத்தின பயம் இருக்கக்கூடாது. பாஸ்ட்ட பத்தின கவல, குழப்பம் இருக்கக்கூடாது. இந்த 2ம் இல்லாம இருக்கணும்னா, நம்ம இந்த ஜர்னில நம்ம போனா மட்டும் தான், இந்த பாஸ்ட், ஃபியூச்சர் பத்தின ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைச்சு, அது 2யுமே நம்ம வந்து மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு, முழுமையா அந்த டேல, அந்த நொடியில, அந்த நிமிஷத்துக்கு நம்ம வந்து ப்ரையாரிட்டி குடுத்து நம்ம வாழ ஆரம்பிப்போம். அப்ப இத வந்து நம்ம வந்து யாரு வந்து 100% பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்றாங்களோ, அவங்களுக்கு இறைவன் பயங்கரமா வந்து துணையா இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணுவாங்க. காட் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து பயங்கரமா கிடைக்கும். இந்த மொமெண்ட்ல இருக்கிறதுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா. தென் வந்து கான்ஷியஸ்னஸ் அதாவது ஏனோ தானோன்னு அந்த ஹேபிட்ல நம்ம வந்து வாழாம நான் காலங்காலமாக இப்படி தான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கலாக எல்லாத்தையும் பண்ணாமல் உங்களோட ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு சிந்தனையும் நீங்கள் வந்து அவேராக இருக்கணும். அப்படின்னா நீங்களே 2 ஆளாக இருப்பீங்க. ஒன்று வந்து உங்கள் மைண்டு வந்து இன்னும் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு ஒரு ஆளாக இருப்பீங்க. ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் சோலாக இருக்கும். ஸோ உங்கள் சோல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கான்ஷியஸாக காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், யார்கிட்ட என்ன பேசுகிறோம், நம்ம பேசுறது வந்து நம்ம வந்து டிவைன் சரண்டர் பிரின்சிபல் படி நடந்துக்கிறோமா, இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்ற நம்பிக்கையில் நடந்துக்கிறோமா, இல்லை ஈகோவில் நடந்துக்கிறோமா, இல்லை இல்யூஷனில் நடந்துக்கிறோமா, இல்லை ஓவர் அப்சஷனில் நடந்துக்கிறோமான்னு ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கான்ஷியஸ்னஸோடு நம்ம வந்து வாழ்க்கையை வாழும்போது இறைவன் வந்து அப்படியே நம்மளை வந்து எப்படி ஒரு கோழி வந்து அந்த தன்னோட குஞ்சை வந்து எப்படி வந்து ரெக்கையில வந்து பொத்திக்கும் அது மாதிரி நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா தான் எனக்கு வந்து ஒரு தெளிவு வந்து இறைவன் வந்து எனக்கு திரும்பி திரும்பி வந்து குடுத்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குமே பரபரப்பா இருக்கிறதுன்றது அது ஈகோவோட ஆக்ஷன்றது எனக்கு புரிய வச்சாரு. நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, சம்மந்தமே இல்லாம எப்ப பார்த்தாலும் ஒரு பரபரப்போடையே தான் இருப்பேன். காலையில கிளம்புறது என்னோட ஓன் பிசினஸ் தான். ஆனாலும் அ நான் வந்து காலையில இத்தனை மணி ஆனா நான் இத்தனை மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்னிங் டைமை பார்த்தீங்கன்னா எப்போவுமே உள்ள வந்து ஒரு அவசரம் ஒரு ஃபாஸ்ட்டாக போகணும் அதை முடிக்கணும் இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு ஒரு ஸ்பீடாகவே எதையுமே பண்ணணும்னு நினைப்பேன். அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மல்டி டாஸ்க் பண்ணுவேன். ஒரு டைமில் ஒரு வேலை பார்க்காம நிறைய வேலைகளை வந்து இழுத்து போட்டுட்டு நிறைய வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னன்னா அதுதான் எனக்கு உள்ள வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டு இருந்திருக்கு. பட் இதனால என்ன ஆகுது அப்படின்னா டிவைன் நம்ம கூட இருக்காரு. இறைவன் நம்மள பார்த்துக்கிறாரு அப்படின்ற போது, நம்ம எதுக்குமே வந்து பரபரப்பாகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பரபரப்பு எப்ப வரும்? ஐயோ! எதையாவது மிஸ் பண்ணிற போறோம். எதையாவது விட்டுற போறோம். நம்ம லேட் ஆகி நம்மளுக்கு ஏதாவது தப்பா நடந்துற போது. நம்ம கேர்லெஸ்ஸா இருந்து ஏதாவது தப்பா நடந்துற போது. அப்படின்னு அந்த ஈகோ பேஸ்டுல நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்குள்ள பரபரப்பு வரும். எல்லாத்தையுமே இறைவன் பார்த்துப்பாரு. இறைவன் நம்மள கரெக்ட்டா வழிநடத்துவாரு. ஸோ அப்படி ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வரும்போது, நம்மளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு நிதானம் வரும். அப்ப அந்த நிதானத்த தான் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து இறைவன் வந்து சொல்லிக் குடுத்துட்டுருக்காரு. எந்த வேலையா இருந்தாலும் முழுசா அதுல வந்து 100% வந்து ஃபோக்கஸ் வச்சு மைண்ட்ஃபுல்லா ஒரு வேலையுமே உன்னோட பெஸ்ட்டு பாசிட்டிவ் திங்கோட கடவுள்ட்ட சரண்டர் பண்ணிட்டு பண்ணு அப்படின்றத எனக்கு சொன்னதுலேருந்து, நான் ரொம்பவே நிதானமாயிட்டேன். எப்பயாவது என்னையும் மீறி பரபரப்பா எதையாவது பண்றேன், இல்ல ஒரு டென்ஷனோட பண்றேன்னா, அப்போ உடனே வந்து மண்டையில அடிக்கிற மாரி வந்து எனக்கு காடோட வாய்ஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆகும்.
அப்ப நீ வந்து உன் ஈகோல தான் ஒர்க் பண்ற. உன் ஈகோல ஒர்க் பண்றன்னா, உன் கர்மா படி தான் பலன் இருக்கும். நீ இங்க வந்து டிவைன் சரண்டர் பண்ணல அப்டின்னோன, அப்படியே சைலண்ட் ஆயிருவேன். அப்படியே சைலண்ட் ஆகி ரொம்ப காமா, நிதானமா என்னைய நான் வந்து அந்த பிரீத்த வந்து நார்மல் பண்ணிட்டு, மூச்சு கொஞ்சம் வந்து இந்த அவசரம் அப்பதான் பார்த்தீங்கன்னா, மூச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா இருக்குன்றத நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒர்க்க வந்து அ கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, ஒரு நிதானமான மைண்ட் செட்ல பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வண்டர்ஃபுல்லா, மேஜிக்கலா இருக்கும் ரிசல்ட் எல்லாம். அதெல்லாம் நம்மளால பண்ணுனாலாம் வந்த ரிசல்ட்டாவே இருக்காது. நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்புறம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான ஃபோக்கஸ். அது வந்து ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி என்னோட சிஸ்டர் வந்து சில காலேஜ் பசங்க வந்து மைண்ட் பவர் யூஸ் பண்ணி ஒரு ஒ ஒவ்வொரு பொருளையும் மூவ் பண்ண வைக்கிறது, ஸ்விட்ச் ஆன் பண்ண வைக்கிறது, இல்ல பவர் ஆன் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பண்றத பார்த்தோன தான் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆச்சு. அப்ப மைண்டுக்கு இவ்ளோ பவர் இருக்கும்போது, நம்ம வந்து மைண்ட்ல பல விஷயங்கள வந்து நம்ம போட்டுக்கிட்டு, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு, நெகட்டிவ் திங்க்ஸ நம்ம கொண்டு வந்துட்டு இல்ல இன்செக்யூரிட்டி, ஃபியர், ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மிஸ்ட்ரஸ்ட்டு அப்படின்ற மாரிலாம் நெறைய என்னென்னத்தையோ நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, நம்ம ஒரு வேலைய பார்க்கறனால தான் அந்த வேலைக்கு வந்து முழுமையான ஒரு பயன் வந்து கிடைக்க மாட்டேங்குது அவுட்கம். அப்ப நம்ம வந்து கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோம்னா, நம்ம மைண்ட் முதல்ல எப்படி இருக்கணும்னா, ரொம்ப ரொம்ப காமா இருக்கணும். மைண்டுக்குள்ள வந்து கூச்சல், குழப்பம், பதட்டம், டென்ஷன் இருக்கவே கூடாது. அதே மாரி டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்றது நான் அந்த வீடியோல அந்த பசங்க வந்து பண்றத பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுச்சு. டிஸ்ட்ராக்ட் ஆறாங்க அப்படின்னா, அவங்களால வந்து அத பண்ண முடியல. ஒரு சின்ன ரோபோ கார வந்து அவங்க வந்து மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. லைட்டா வந்து ஃபோன்ல ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆயி, ஃபோன பார்த்த உடனே அந்த பவர் வந்து அவங்களுக்கு போயிருது. அப்ப 100% ரொம்ப ஷார்ப்பா, ஃபுல்லி ஃபோகஸ்டா, காம் அண்ட் ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்ல இறைவன் கிட்ட முழுசா வந்து ட்ரஸ்ட் பண்ணி, ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து முழுமையா ஈடுபட்டா தான், அந்த விஷயம் வந்து நம்ம நெனச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு பலன வந்து தரும். நம்மளுக்குன்னு இல்ல, மத்தவங்களுக்குமா இருக்கும், எல்லாருக்குமா இருக்கும். ஒரு வேலைன்னா, அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இந்த வேலைன்னா, இந்த வேலை முடிச்சா இந்த வேலையோட பலன் இந்த மாரி இருக்கணும் அப்டின்ட்டு. அது வந்து ஒரு மாரி 100 மடங்கு அதிகமா வந்து அது வந்து நடக்கிறத வந்து நான் வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்ப அதுலருந்து இப்ப எப்படி என்னை இறைவன் எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு உன்னால ஒரு 5 வேலை தான் பார்க்க முடியுதுன்னா, அந்த 5 வேலையும் வந்து உன்னோட 100% வந்து ஃபோக்கஸ வந்து அதுல குடு. அது பண்ணும்போது இடையில இடையில ஃபோன் எடுத்து பார்க்கறது, ஃபோன ஸ்க்ரோல் பண்றது, இல்ல எதையாவது யாருக்காவது ஏதாவது ஆன்சர் பண்றது, யாருக்காவது மெசேஜ் பண்றதுன்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்றது. அதே மாரி ஏதாவது ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டே அந்த வேலைய பார்க்கறது, இல்லன்னா வேற யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே அந்த வேலைய பார்க்கறது, இல்லன்னா மைண்டுல வேற எதையாவது ரன் பண்ண விட்டுக்கிட்டு மெக்கானிக்கலா அந்த வேலைய பார்க்கறதுன்னு எல்லாத்தையும் அப்படியே டோட்டலா கட் பண்ணி ஒரு ஒர்க்னா அந்த ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி 100% இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, என்னோட பெஸ்ட் ஃபோக்கஸையும், பெஸ்ட் டெடிகேஷனையும் அந்த ஒர்க்குக்கு முழுமையா குடுத்து இப்ப நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் ஒரு ஃபியூ டேஸா தான் இது வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி ஒரு ஆத்ம திருப்திய வந்து மனசுக்கு வந்து குடுக்குது. அண்ட் ஆல்சோ அதோட பலன் வந்து அத நான் பண்ணி முடிச்சுட்டும் நான் எப்பவுமே சரண்டர் பண்றேன். இது வந்து நீங்க தான் பண்ண வச்சீங்க. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய என்ன மாதிரி இது இப்ப சக்சஸ் ஆனாலும் அதுக்கு நீங்க தான், இல்ல ஃபெயிலியர் ஆனாலும் நீங்க தான் எனக்கு ஏதோ டீச் பண்றீங்கன்ட்டு நான் வந்து ஒரு சரண்டர் பண்ணிட்டு பண்ணும்போது, இன்னும் மைண்ட் வந்து ரொம்ப காமாவும், ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாவும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கு. அப்ப இப்ப இந்த இந்த சாங்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாரி, இந்த சாங்ல இருக்கிற மாதிரி, அ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்றது, அ ம எப்பவுமே வந்து பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ முயற்சி பண்றது, கான்ஷியஸா அவேர்னஸோட வாழ்றது, அப்புறம் எந்த ஒரு செயலையுமே வந்து 100% ஃபோக்கஸு, டெடிகேஷன் அதுக்கப்புறம் இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, நிதானமா, பரபரப்பு இல்லாம, அவசர அவசரமா பண்றேன்ற மாரி பண்ணாம, அதே மாரி மல்டி டாஸ்க் பண்றேன்ற பேர்ல எல்லா வேலையுமே வந்து அரைகுறையா பண்ணாம, முழுமையா இறை சிந்தனையோட வந்து பண்ணணும். அப்ப இதெல்லாம் பண்ண 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 நம்மளால வந்து பெரிய பெரிய தேவர்களால கூட புரிஞ்சுக்க முடியாத, உணர முடியாத இறைவன நம்மளால உணர முடியுமாம். எவ்ளோ சிம்பிளா சொல்லிட்டாரு பாருங்களேன். அவரு ஒண்ணுமே சொல்லல. உன் லைஃப் ஸ்டைல மாத்து. உன் லைஃப் ஸ்டைல டிவைன் சரண்டர் படி மாத்து. இந்த பிரின்சிபல்ஸ ஃபாலோ பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா யாராலயுமே புரிஞ்சுக்க முடியாத இறைவன உன்னால உணர முடியும்னு சொல்லிட்டாரு. எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் இந்த சாங்க சூஸ் பண்ணி இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆ நான் உங்களுக்கு பாயிண்ட் வைஸாவும் இதில அனுப்பி விடுறேன். ஆ நீங்க ரீட் பண்ணுங்க. இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. இந்த இதில மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி என்னோட வாழ்க்கையும் மாத்துங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட கெஞ்சி கேளுங்க. கண்டிப்பா அவரு வந்து மாத்துவாரு. தேங்க் யூ ஆல்.